இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், யார் ராணி? இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப திடீர்னு வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்க. இருக்கிற பிரச்சனை எல்லாம் இவன் பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. அடுத்த பிரச்சனை இப்ப எதுக்கு இவன் கூப்பிடுறான்னு தெரியலையே. ஹலோ, என்னடா ட்ரக்ஸ் எங்க போயிடுச்சுன்னு தீவிரமா தேடிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரு நீ? சத்தியமா சொல்லு, நீ ட்ரக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கியா? டேய் டேய் டேய், உன்னெல்லாம் மூஞ்சியை பார்த்தா இல்லடா, நீ பேசுறத கேட்டாலே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த பாரு, இப்ப இங்க எனக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உன்னோட பிரச்சனையை மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓ, அது ஏன் பிரச்சனையா? உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையாடா? அது இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. டேய் டேய், உன்னை திட்டுற மூட்ல நான் இப்ப இல்ல. எனக்கு இங்க இப்ப வேற பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையே உங்க அக்காவால தான். ஐலி, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம் இன்னும் கோமா தான் இருக்காங்க போல. ஐலி, இது டீ மாதிரி இருக்கு. டீ மாதிரியெல்லாம் இல்ல, டீயே தான். நான் உங்ககிட்ட காஃபி தானே கேட்டேன். ஆமா, நீ இதுக்கு டீ போட்டு கொண்டு வந்த? சாரி சார், என்னால டீ தான் போட்டு கொடுக்க முடியும். அப்படி உங்களுக்கு காஃபி தான் வேணும்னா நாளைக்கு நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு வருவீங்களே உங்க பொண்டாட்டி, அவகிட்ட கேட்டுக்கோங்க. அவ உங்களுக்கு நல்ல காஃபியா போட்டு தருவா. நான் டிராமா பொண்டாட்டி தானே, என்னால இவ்ளோதான்ப்பா செய்ய முடியும். ஓ, அப்படி சொல்றீங்களோ? அதெல்லாம் எப்படியோன்னு எனக்கு தெரியாது, நான் நார்மலா தான் சொல்றேன். இவ எதுக்காக கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியுது, ஆனா அதை தைரியமா கேட்க முடியலையே. இவளும் எதுவுமே சொல்லாம என்ன வாட்டி வதைக்கிறா. நம்ம சேனல்ல அது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணி அந்த மினிஸ்டரோட முகத்தறிய கிழிக்க போறேன். அக்கா, இப்ப எதுக்குக்கா இவ்வளவு கோவப்படுற? அவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவசரப்படாதக்கா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களோட அரசியல் பலத்துக்கு முன்னாடி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. அக்கா, அப்படியே அந்த ட்ராக்கை நம்ம பக்கம் திருப்பி விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான்க்கா நான் சொல்றேன், நீ எதுவும் பண்ண வேணாம்க்கா. ஆமா அண்ணி, அவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அவார்ட் ஃபங்க்ஷன்ல எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்கன்னு. அதுல இருந்து நம்ம உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இப்போ நீங்க இப்படி பண்ண போறதுனால நாம தான் அவங்க எதிரின்னு நம்மள என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நமக்கு எதுக்கு அண்ணி இந்த ரிஸ்க் எல்லாம்? ஏந்திரா, நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கே தெரியும். வீட்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இந்திரா, பெரிய இடத்து விவகாரம் நமக்கு வேணாம் இந்திரா, விட்டுறேன். இத பாரு இந்திரா, இதுக்கு முன்னாடி நீ எது பண்ணாலுமே அது சரியாதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுமா. மேபி இப்ப நீ பண்றதா சொல்றது கூட சரியா இருக்கலாம். ஆனா இவ்ளோ பிரஷர் நமக்கு தேவையானு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா. அக்கா, நீங்க எடுத்த முடிவுதான் சரியான முடிவு.
ஐலி ம்? இப்ப என்னவும் பிரச்சனை? நீங்க இங்க படுக்க வேண்டாம், போய் மொட்டை மாடியில படுங்க. மொட்டை மாடி இல்லையா? நான் ஏன் அங்க போய் படுக்கணும்? இத்தனை நாளா நான் இங்கதானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா இருந்தது வேற, ஆனா இப்போதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கீங்களே. நாளைக்கு உங்களை கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு இது தெரிஞ்சா அவ தப்பா நினைப்பால, அதனாலதான் சொல்றேன். நீங்க இங்க படுக்க வேண்டாம், மாடியில போய் படுங்க. சரி, நான் மாடியில படுத்திருக்கிறத யாராவது பார்த்து ஏன் இங்க படுத்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ரூம்ல சரியா காத்து வரல, வேர்க்குது, அதான் இங்க வந்து படுத்திருக்கேன்னு சொல்லுங்க. இந்தாங்க போங்க. என்ன ஐலி, முடிவே பண்ணிட்டியா? நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா நான் இன்னும் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகலையே. என்னாலலாம் போக முடியாது. ஆமா, நான் தான் மாடியில போய் தூங்கணுமா? வேணா நீ போக வேண்டியதானே? நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க. அப்போ நீங்க தான் போகணும். ஐலி, இங்க பாரு, நீ பண்றது சரியில்லை. நான் கரெக்டா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ விட்ட ஓவரா பண்ணிட்டு இருக்க? நானா ஒன்னும் ஓவரா பண்ணல, நீங்க தான் ஓவரா பண்ணிட்டு என்னால இருக்கீங்க. மேல போய் படுக்க முடியாது, எனக்கு ஏசி வேணும். நீ வேணா போய் படு. இந்த ரூம் இல்லையா? போடா, அங்கே போய் பார்ப்போம். ஓகே, போடா. இங்கே இல்லடா, வாடா. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. வாடா, நாம இந்த பக்கம் போவோம்.